Hi friends, welcome to Stay Family Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய 17வது நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் கொஞ்சம் வானம் மூடிட்டே தான் இருந்தது, மழை வர மாதிரி. சரி, இருந்தாலும் துணி சேர்த்து வச்சோம்னா மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம துணி துவைச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் கையிலே வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாட்டு அரிசியில் கொஞ்சம் அரிசி மட்டும் தனியாக இருந்தது, அதில் கொஞ்சம் வண்டு வச்சுட்டு இருந்தது. சரி, அதை காய போட்டுடலாம், நம்ம துணி காய போடும்போதே கொஞ்சம் நேரம் வெளியே வச்சா அந்த வண்டு சரியாயிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு துணியை காய போட்டுகிட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 குரங்கு அப்படி சேர்ந்து வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்துட்டு அந்த அரிசி சாப்பிட்றது இல்லாமல் அதை கீழே கொட்டிட்டு அதில் வண்டுங்க இருக்கும் இல்லையா, அந்த வண்டெல்லாம் இங்கே பாருங்கள், அந்த வாசலில் இருக்கிற மாலையில் இருக்கிற அந்த பூவெல்லாம் பறிச்சிடுது. அப்புறம் என்னையும் கடிக்க வர மாதிரி இப்படி கிட்ட வருது. அதனால் அதை ஓட்டவும் முடியல. சரி, என்ன பண்ணுறது, எப்படியாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டைம் 11 மணி ஆகுது. இன்னமும் 2 பேர் எப்படி தூங்குறாங்க பாருங்கள். முகத்தில் துணி மூடி இருக்கிறது கூட தெரியாமல் அந்த அளவுக்கு இவங்க தூங்குறாங்க. அந்த ஆளும் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே தூங்குற ஆள். பட் என் சின்ன பொண்ணு எப்பவுமே எழுந்துக்கும். பட் அதுவுமே என்னன்னு தெரியல, இந்த லீவ் விட்டதுலேருந்து கிளைமேட் அப்படி இருக்கிறதாலையா இல்லை பொழுதுனிக்க விளையாடுறதாலையா நைட்டில் ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க. அதனாலே என்னமோ சீக்கிரம் ஏஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, டிஃபன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் எப்பயும் போல் ஜீரக வாட்டர் இன்றைக்கி குடிச்சிட்டேன். அதனால் சரி, எல்லாருக்குமே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த மிக்சட் மாவு, கேழ்வரகு, கம்பு, அதுக்கப்புறம் கோதுமை, சோளம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கிற மாவில் நான் சரி தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து ஊற்றுனீங்கன்னா நல்லா மெலிசாக ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு கலந்து கொஞ்சம் தோசை ஊற்றினேன். வேர்க்கடலை சட்னி தான் அதுக்கு அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ நான் சரி, அவங்களுக்கு வெயிட் பண்ணால் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றி, இது பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு. அவருக்கு மார்னிங் தக்காளி சாதம் தான் நான் கிளறி கொடுத்து விட்டுருந்தேன். அதனால் அதையே கொஞ்சம் தொட்டுக்க சைடிஷாக வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் எனக்கு இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சு தான் டைரெக்டாக. லஞ்சுக்கு என்ன பார்த்திங்கன்னா சாமை அரிசியில் நான் புளி சாதம் பண்ணியிருக்கேன். ஏன்னா புளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சரி, இன்றைக்கி கொஞ்சம் புளி சாதம் பவுடர் இருந்தது, அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சமாக புளி சாதம் பண்ணிக்கிட்டேன். அவங்க பாப்பாங்களுக்கெலாம் தக்காளி சாதம் இருக்குது. தக்காளி சாதமும் முட்டையும் அவங்களுக்கு. நான் அந்த தக்காளி சாதமும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்ததுன்னு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள் எதுவும் இன்றைக்கி பண்ணலை அப்படின்றதுக்காக வெள்ளரிக்காய் தான். அதுக்கப்புறம் ஆனால் சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டு முடிஞ்சதுல இதான் எடுத்து போடுங்க. பொடிமா தள்ளாடி முட்டைக்குது. டாடி டாடி முட்டைக்குது, பொடிமா சொல்றியா டாடி? முட்டைக்குது முட்டைக்குது பொடிமாசு. மொத்தம் நான் அம்மா எடுத்துச்சு. டப்பு வேணும், காசு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1500-2000 இருக்கணும். டி ஃபுல்லாக எடுத்துச்சா, ரொம்ப கேவலமாக கிட்ட வச்சு ரொம்ப அசிங்கமாக இருக்காது. சிஸ்டர் எடுத்து இப்படி பண்ணுறேன், அது என்ன இது? டேய் கூடவே வராப்பாரு, அதான் என் வேலையே. ஆமா, அவன் வீடியோ எடுக்கிறதா வேலையே. அது மிஷின் ரெடி பண்ணுறதுக்கு வந்தாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. அது அடைச்சிருந்தது, பவுடர் எல்லாம் அதுக்குள்ளே அடைச்சிருந்துச்சு.
அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அது ஃபுல்லாக பவுட்ரு ஃபுல்லாக அடிச்சுட்டு இருந்தது. 400 ரூபா கேட்டாங்க, 300 ரூபா தான் போட்டு விட்டேன். பார்த்தீங்கன்னா கோவில் போக சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி அதனால தான் வந்து வேண்டாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்லேட் தான் நான் வந்து எனக்கு போட்டுக்கிட்டேன். பாப்பா வந்து அந்த மார்னிங் செஞ்ச தோசையே வேணுமா அப்படின்னு சொன்னா. அதனால் அவளுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டேன். நான் வந்து ஆம்லேட் மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பசி இல்லை, அதனால் ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா வந்து பாப்பா திரும்பவும் மார்னிங் வச்ச தக்காளி தொக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளே வந்து பண்ணா. பெரிய பாப்பாவே தக்காளி தொக்கு பண்ணா. அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாதம் வடிச்சிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வீடியோ ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து என் வீடியோ பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே பாய்.